ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மதுரவாயில் ரெடி டு மூவில் இருக்க ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயிலோட எண்டிங்லேயும் நெற்குன்றத்தோட ஸ்டார்டிங்கில் தான் இதோட லொக்கேஷன் இருக்குது. இங்கேருந்து கோயம்பேடு மெட்ரோ 1.8 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஸ்ட்ரீட் நேம்னு பார்க்கும்போது விஜிபி அமுதா நகர் தான் வரும். இந்த விஜிபி அமுதா நகரில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா கவர்மெண்ட் பார்க் ஒன்று வரும். இந்த கவர்மெண்ட் பார்க்குக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டோட லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் பெரிய லேண்ட்மார்க்கு. இதுக்கு அப்படியே நியர்பையில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கார் பார்க்கிங் வந்துடும். இந்த பிளாக்ல வந்து 9 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 யூனிட் வந்துடும், செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் வந்துடும், தேர்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் வந்துடும். டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 9 யூனிட் வந்துடும். இதில் 9 கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக்கிங் வந்துடும், உங்களுக்கு பைக் பார்க்கிங் வந்துடும். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஒன்று ஆட் ஆகும். நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட்லையுமே இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. நீங்கள் ஐரிஸ் பில்டிங் இல்லைனா கேட்டட் கம்யூனிட்டியில் போய் பார்க்கும்போது மட்டும்தான் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவெல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பார்க்கறது ரொம்ப ரேரு. உங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்கில் நீங்கள் காரை திருப்புறதுக்குமே உங்களுக்கு நல்லா சௌகரியமாகவே இருக்கும். உங்களுக்கு இடம் அந்தளவுக்கு தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். நெக்ஸ்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் கேட் என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்லையும், செகண்டரி என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வந்துடும். இந்த செகண்டரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் இன்டர்காம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான். அது இல்லாமல் லிஃப்ட் வந்துடும், ஸ்டெப்ஸ் வந்துடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2 யூனிட்டும் நார்த் ஃபேஸிங்கில் 1 யூனிட்டும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது F1. இது பார்த்தீங்கன்னா மாடல் 1. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுல இது டோட்டல் ஃப்ளோர் ஏரியான்னு பார்க்கும்போது 970 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் எல்லாமே தீக்கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது இந்த லாக் எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் லாக் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் லாக் எல்லாமே வந்துடும். பெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் லாக்லேயே வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லிவிங் அண்ட் டைனிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 13க்கு 10ன்ற சைஸில் வந்துடும். இந்த பொதுவாக இந்த சைஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த லிவிங் ஹாலோட சைஸ் உண்மையாக பெருசாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இதை தாண்டி பார்க்கும்போது நமக்கு டைனிங் ஏரியா பார்த்துட்ருக்கோம். டைனிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 8க்கு 7ன்ற சைஸில் வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயராகவே இருக்கும். டைனிங் ஏரியாவை தாண்டி நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனி வந்துடும். இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 8க்கு 3ன்ற சைஸில் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலில் இருக்க ஒரு காமன் பாத்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 5ன்ற சைஸில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துடலாம். இந்தியன் டாய்லெட் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11x12 சைஸில் வந்துடும். இதில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுக்கும்போது எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் தான் எடுத்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சன்லைட்டோட வெளிச்சத்தில் தான் நம்ம வீடியோ எடுத்தது. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும். இந்த பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 7x5 சைஸில் வந்துடும். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உடன் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 11x9 சைஸில் வந்துடும். இதுலேயும் சேம் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 9x8 சைஸில் வந்துடும். இதில் மாடுலர் கிச்சன் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம நார்த் ஃபேசிங் வீட்டில் மாடலுக்காக ஒரு மாடுலர் கிச்சன் ஒன்று பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சேம் அந்த மாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் அதையே கேட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஒன்று வந்துடும். அந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 6x4 சைஸில் வந்துடும். நெக்ஸ்ட் இதோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது லிஃப்ட், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சிசிடிவி, வீடியோ கால் இன்டர்காம் எல்லாமே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சென்னைக்குள்ளே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த இடத்துல லொக்கேஷன் சென்னைக்குள்ளே எந்த இடத்துல வேணும்னாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.